அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளிலே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து இந்த நாளிலே நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கின்ற தேவனாக நம்முடைய மத்தியிலே அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. இந்த நாள் முழுக்க இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மளோடு பேச இருக்கின்றான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். எங்கள் கண்ணிமை போல் காக்கின்ற தகப்பனை, நாங்கள் கண்ணுறங்க காவல் வைக்கக்கூடிய தகப்பனை, உமக்கு கொடான கொண்டு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய கிருபையின் வல்லமை இறங்கட்டும். கண்ணிமை போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. கண்ணிமை போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். ஆண்டவரே, எங்கள் கரம் பிடித்து எங்களை வழிநடத்தக்கூடிய தகப்பனே,
நாங்கள் கண்கூறிய அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடிய தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக நீர் குடிக்கின்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வந்து கொண்டிருக்கின்ற யாவரையும் நீரே இந்த நாளிலே ஆளுகை செய்யவாறு அபிஷேகத்தால் நிரப்பும் ஒப்புக் கொடுக்கிறோம். கரம் பிடித்து நடத்தும் தேவன் நீர் அல்லவா, நான் கண் குளிர வெளிப்படுத்தும் தேவன் அல்லவோ. என்னை கரம் பிடித்து நடத்தும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண் குளிர வெளிப்படுத்தும் தேவன் அல்லவோ. வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வான பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கத்தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கத்தான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கத்தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கத்தான், என் இதயமே நீங்கத்தான். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கத்தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கத்தான். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்க ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, எந்த வகையான ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை கொடுக்கும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தவர்களை வைத்து நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். ஆவியானவரே, எங்களை தொடும், எங்களுக்குள்ளே இருக்கின்ற உற்சாகத்தை தட்டி எழுப்புகின்ற உம்முடைய கிருபை இந்த நாளிலே கடந்து வர அர்ப்பணிக்கின்றோம். அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருள் அறிந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாளில் உங்களுக்கு மாபெரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்களை ஆளுகை செய்ய உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில்
இந்த ஜெபத்தை குறித்த அநேக காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னாலே ஒரு சில பேருக்கு உடனே சோர்வு வந்து விடுகின்றது. ஒரு 2 சோம்பேறிகள் படுத்திருந்துருக்கிறாங்க. ஒரு மாம்பழம் அப்படியே வளைஞ்சி அவன் வாய்கிட்ட அந்த பழம் வந்து உரசுது. இதே மாதிரி உங்களுக்கு உரசுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படுத்துக்கிட்டே அதை எடுத்து சாப்பிட்ருவோம். அவன் எந்த அளவுக்கு சோம்பேறி அப்படின்னா, அந்த பழத்தை எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அவன் படுத்துருக்கிறான், அந்த பழம் வந்து உதட்ட உரசுது. அப்படியே அந்த கிளை வளைஞ்சி அந்த பழம் வந்து உதட்ட உரசுது. ஆமாம், அதை இந்த கையை எடுத்து அதை எடுத்து பறித்து அதை வாயில் வைக்கணும், அது கிடக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவனுடைய ஃப்ரெண்டு படுத்துருந்துருக்கான். அவனை கூப்பிட்டுருக்கான், நண்பா என் உதட்ட ஒரு பழம் உரசிக்கிட்டு இருக்குது, அதை பறித்து அப்படியே என் வாயில் வச்சு விட அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என் மூஞ்ச ஒரு நாய் நக்கிக்கிட்டு இருக்கு, அதை விரட்டி விடு அப்படின்னு இருக்கான். அவன் மூஞ்ச நாய் நக்குது. ஆமாம், இந்த கையை எடுத்து சூன்னு விரட்டணுமே, அது கிடக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, இதில் 2 பேரில் யார் படு சோம்பேறி நம்மளே டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கின்ற ஒரு நிலை, எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க இந்த வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் யோசிப்போம். பிரியமானவர்களே, இப்போ வேதத்தில் ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில பேரை உதாரணமாக நாம் சொல்லிவிடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ உதாரணத்துக்கு சில ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும் பொழுது, ஒற்றுமைக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டு அப்படின்னாக்கா உடனே எதை சொல்கிறோம்? ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு காகம், சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டு எறும்பு. பிரைஸ் தி லார்ட். நன்றி உள்ளது நாய். இப்போ நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு யாராவது நன்றி உள்ளது எங்கள் மாமியா தான் யாராவது சொன்னீங்களா? சுறுசுறுப்பு, காலையில் எங்கள் அப்பா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவார், யாராவது சொன்னோமா? ஒரு முன் உதாரணமாக சொல்கிறதுக்கு கூட பகுத்தறிவு இல்லாத இந்த விலங்கினங்களை தான் நாம் முன் உதாரணமாக நிப்பாற்றோம். மனிதர்களை யாராவது சொல்கிறோமா? ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு அவங்க, நன்றி உள்ளது இவர் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறோமா? பிரியமானவர்களே, இப்போ இந்த நாளிலே இந்த வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். இப்போ வேதத்தில் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம். பிரைஸ் தி லார்ட். பொறுமைக்கு உதாரணம் யோபு. பிரைஸ் தி லார்ட். இப்போ பொறுமைக்கு உதாரணம் யாரு? யோபு. சாந்த குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் சாந்த குணம், கடவுளே வந்து சான்று பகிர்ந்திருக்கிறார். சாந்த குணத்திற்கு எடுத்துக்காட்டு மோசே. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவரை சொல்லியிருக்கிறார், மோசையை போல சாந்த குணம் படைத்த ஒருவனை நான் கண்டதில்லை என்று ஆண்டவரை சான்று பகிர்கின்றார் மோசை குறித்து. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஞானத்துக்கு எடுத்துக்காட்டு எல்லாரும் சொல்லிடுவோம், சாலமோன். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டு, ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டு தானியேல். இது ஆண் கதாபாத்திரத்தில். பெண் கதாபாத்திரத்தில் ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டு யாரு? எஸ்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ பைபிளில் இன்னைக்கு இந்த முதல் அமர்வில் நாம் சிந்திக்க போகின்றது, ஜெபத்தில் இவரை போன்று கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. யாக்கோப்பு அதிகாரம் 5 வசனங்கள் 17, 18. யாக்கோப்பு 5 வசனம் 17, 18. எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. ஓகே, இந்த நாளிலே இந்த அமர்வில் இந்த வசனத்தை வைத்து தான் நம்ம இந்த இறைவாக்கினரை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். இந்த எலியாவுடைய 5 வகையான ஜெபங்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தரப்போகின்றது.
பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இந்த எலியாவுடைய 5 ஜெபங்கள், இந்த 5 ஜெபங்களில் ஒவ்வொரு ஜெபமாக நாம் பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான தேவனை மறந்து பாகால் தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பாகால் தெய்வம் எதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்தது என்றால், ஊரிலே மழை பெய்வதற்கும் பனியை கொடுப்பதற்கும் இந்த பாகால் தெய்வம் தான் ஒரு பெரிய தெய்வம் என்று அந்த மக்கள் வழிபட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊரில் மழை வரதும் நம்ம ஊரில் பனி பெய்யறதும் எதை பொறுத்து அப்படின்னா, அந்த பாகால் தெய்வத்தை எந்த அளவுக்கு நம்ம வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊர் நல்ல மழையை கொடுக்கும். இந்த பாகால் தெய்வம் மழை கொடுக்கும், நல்ல பனியை கொடுக்கும். அப்போ அந்த மழை பனி, ஒரு தேசத்தில் மழையும் பனியும் நன்றாக இருந்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எந்த தெய்வத்தை அவர்கள் ஆழமாக நம்பினார்கள் என்றால், பாகால் தெய்வத்தை அவர்கள் நம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இப்போ எலியாவுடைய முதல் ஜெபமே என்ன அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, எந்த தெய்வம் மழையை குடிக்கின்றது என்று பனியை குடிக்கின்றது என்று இந்த மக்கள் நம்புகின்றார்களோ, முதல்ல அந்த மழையை ஸ்டாப் பண்ணி இந்த தெய்வத்துக்கிட்ட பவர் இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ண வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு யாருடைய ஜெபமாக இருந்தது? எலியாவுடைய ஜெபமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ 3 வருஷம் 6 மாதங்கள் மழை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் யாருடைய ஜெபமாக இருந்தது? எலியாவுடைய ஜெபமாக இருந்தது. பிரியமானவர்கள், நன்றாக யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்க நாளுக்கு நாள் இந்த பாகால் தெய்வத்தை வழிபடுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் வழிபடுகின்றார். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு வேலைக்கு மழை கிடைக்கிறதும் பனி கிடைக்கிறதும் இந்த பாகால் தெய்வத்தை கும்புறதுனால தான். ஆனால் ஃபஸ்ட்டு எலியா எதற்கு ஆப்பு வைக்கிறாரு? இந்த மழைக்கு ஆப்பு வைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்போ இவர் ஜெபித்தவுடன் இயற்கையே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய ஜெபம் யாருடைய ஜெபமாக இருந்தது? எலியாவுடைய ஜெபமாக இருந்தது. பிரியமானவர்களே, எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்டார் என்றால், இவரை மகிமைப்படுத்துவதற்காக இவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கவில்லை. ஆண்டவருடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும். மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக இவர் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். மைசூரில் மாட்டள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு, அங்கே தவக்காலத்தில் செய்தி கொடுக்கறதுக்காக நற்செய்தி பெருவிழாவில் செய்தி கொடுக்க 3 நாட்கள் அங்கே நான் சென்றிருந்தோம். அந்த பெரிய கிரவுண்டு, பஸ்ஸு எடுத்து பல பங்குகளிலிருந்து மக்களை கொண்டுட்டு வந்து குவிக்கிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் நற்செய்தி பெருவிழா ஆரம்பிக்குது. அந்த ஊரில் வருஷம் திருவிழா அப்படின்னாக்கா நற்செய்தி பெருவிழா தான் திருவிழா. அந்த ஊரில் தேர்லாம் எடுக்கிறது கிடையாது, நற்செய்தி பெருவிழா. பார்த்தா அந்த திடல் ஃபுல்லாக 2000 பேர்கிட்ட ஒன்றா கூடிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பஸ்ஸு வந்து பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டு மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அங்கே ஒன்றாக குவித்து விடுகின்றார்கள். அந்த திடல் ஃபுல்லாக அத்தனை பேருக்கும் ஒரு 10 அண்டா நிறைய சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. இவர்கள் ஊரில் ஃபுல்லாக வசூல் பண்ணி வருஷத்தில் 3 நாள் நற்செய்தி பெருவிழா இந்த மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஜெபக்கூட்டத்தை வழிநடத்துகின்ற ஒரு அருள் தந்தை வெளியிலிருந்து அழைத்து இதை வருடம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ 3வது நாள் அந்த நற்கருணை பிரசனத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கே ஒரு மகள் உண்டு, அந்த மகளுக்கு முதுகில் ஒரு கட்டி உண்டு, அதை நான் சுகப்படுத்துகிறேன்னு சொல்லு அப்படிங்கிறார். அப்போ நான் சொல்லுகின்றேன், இங்கே வந்திருக்கிற ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் முதுகில் இருக்கிற கட்டியை சுகப்படுத்துகிறார். ஜெபம் முடியுது, எல்லாரும் சாப்பாட்டுக்கு லைனில் நிற்கிறப்ப அந்த ஒரு அம்மாவுடைய ப்ளவுஸில் இருந்து பின்னாடி பார்த்தா அந்த பிளட்டு அப்படியே கசிகின்றது. அதுக்கு பின்னாடி நிற்கிற அந்த அம்மா பார்த்துட்டு, என்னங்க உங்கள் முதுகுலேருந்து இந்த மாதிரி பிளட்டு வருது. அந்த அம்மா அப்போ தான் தொட்டு பார்த்துருக்குறாங்க. நேராக அந்த அம்மாவும் இன்னும் 2 சகோதரிகளும் வராங்க. ஃபாதர், இந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர் அடுத்த வாரம் எனக்கு டேட்டு கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் அந்த கட்டியை உடைத்து ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடனே அந்த அம்மாவை மைக்கு பிடிச்சு நான் சொல்ல சொன்னேன், இந்த இடத்துல ஆண்டவர்
பெயர் மகிமைப்படுத்தப்படக்கூடிய விஷயம். ஆகவே நீங்கள் பப்ளிக்காக சொல்லுங்கள் இந்த காரியத்தை என்று அந்த இடத்துல நான் அவர்களை சாட்சியாக சொல்ல சொன்னேன். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபித்தாலும் நிச்சயம் அதற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும், நம்மை மகிமைப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. அதனால தான் என்னிடம் ஜெபிக்க இந்த நிறைய பேருக்கு இந்த ஈவில் ஸ்பிரிட்டோடைய அந்த தீய ஆவிகளுடைய தாக்கம் இருக்கின்றவர்கள் ஜெபிக்க அழைச்சிட்டு வருவாங்க. நான் டைரெக்டாக அவங்களை எங்கே அழைச்சிட்டு போவேன் அப்படின்னா நற்கருணை பிரசனத்துக்கு அழைத்து சென்று விடுவேன். நற்கருணை பிரசனத்தில் ஏன் அப்படின்னா, இப்போ நான் அறை வீட்டில் தனியாக உட்காந்துருக்குறேன், ஜெபிக்க வராங்க அப்படின்னா அங்கே நான் ஜெபித்தேன் அப்படின்னா மக்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, சாமியார்ட்ட போனால் சரியாயிடும். குணப்படுத்துறது உண்மையிலே யார்? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த மக்களுடைய எண்ணம் அப்படி ஆவதற்கு நான் ஒரு காரணமாக ஆகிவிடக்கூடாது. அப்போ குணப்படுத்துகிறவர் இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் தான் அப்படிங்கிறத முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னால் எதுவும் ஆக போகிறதில்ல, யாரால் ஆகும்? ஆண்டவரால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அந்த நபர்களை ஆண்டவருடைய பிரசனத்தில் அழைத்து கொண்டு முழங்கால் படியிட்டு அங்கே ஜெபிக்க சொல்லி நான் நற்கருணை எடுத்து அவர்களுக்கு முன்னாடி வைத்து ஜெபிப்பேன், அல்லது சிலுவை வைத்து ஆண்டவருடைய பிரசனத்தில் ஜெபிப்பேன். அப்போ சுகப்படுத்துகின்றவர் நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வாள் எடுத்தவன் வாளால் மடிவான். மாந்தரிகத்தில் நுழைகின்றவர்கள் கடைசியில் அதனாலேயே அழிக்கப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் குறைவு வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அவர்களை மீட்டெடுத்தது யாரு? ஆண்டவர். ஆகவே ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இந்த சாத்தான் எந்த ரூபத்தில் கொண்டு வந்தாலும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவரே நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏறெடுக்கும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ முதல் ஜெபம் எலியாவுடைய ஜெபத்தை பார்ப்போம். எலியா மழை வரக்கூடாது என்று ஜெபிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். 3 வருஷம் மழை இல்லை. இயற்கையை கட்டுப்பாட்டிற்குள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ள ஜெபம் யாருடைய ஜெபம்? எலியாவுடைய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இப்போ மழை இல்லை அப்படின்னாக்கா இதனால் என்னென்ன பாதிக்கப்படுது? விவசாயம். விவசாயம் பாதிக்கப்பட்ட கையில் பொருளாதாரம் நெருக்கடி வந்துவிடும், கையில் காசு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இப்போ எலியாவும் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்? அந்த மக்கள் இருக்கிற பகுதியில் தான் வாழ்கிறார். அப்போ மக்கள் பாதிக்கப்பட்டால் இவருக்கும் பாதிப்பு இருக்குமா இருக்காதா? மக்களே சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிறாங்கன்னாக்கா இவருக்கும் அந்த பிரச்சனை வருமா வராதா? வருமா வராதா? இவர் ஆர்வ கோளாறில் மழையை நிப்பாட்டுங்க, மழையை நிப்பாட்டி இந்த பாகால் தெய்வம் மழை கொடுக்கல, என் தேவன் உண்மை தேவன் அவர்தான் மழையை கொடுக்குறாருங்கிறத இந்த மக்களை நம்ப வைக்கிற வரைக்கும், அந்த மக்கள் நம்புகிற வரைக்கும் நீங்கள் மழையை ஸ்டாப் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். மழையை ஸ்டாப் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனால் அதோடு சேர்ந்து என் பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லாரும் பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறப்ப எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போ. அந்த சாரி பாத்தில் ஒரு விதவை இருக்கிறார், அந்த வீட்டில் உனக்கு சாப்பாடு நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேங்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன்னா என்னுடைய பெயர் மகிமைப்படுத்தப்படுவதற்காக இவன் என்னிடம் ஜெபித்திருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். அப்போ எல்லாரும் கஷ்டப்படுறப்ப என் பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்க முடியாது. அதனால் எல்லா ஜனங்களும் பஞ்சத்தில் அடிபட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணணும், உண்மை தேவன் ஆண்டவர் என்பதை அவர்கள் உணரணும். அந்த உணர்கின்ற வரைக்கும் இந்த மழையை நான் கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதோடு சேர்ந்து ஜெபிச்ச என் பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு ஒரு வழியை நான் ஏற்பாடு பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர், நீ சாரி பாத் அந்த இடத்துக்கு போ, ஒரு விதவை இருக்கிறா, அந்த விதவையின் மூலம் உனக்கு நான் சாப்பாடு கொடுத்து கொண்டிருப்பேன்.
பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருனாக்கா, பிரியமானவர்களே நன்றாக யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கின்றோம், அதாவது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஒத்தாப்பில் ஆண்டவருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ட்ராக் மாறி கூட போகலாம். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு சில இழப்புகளை அவர்கள் சந்திக்க நேரலாம். பிரைஸ் தி லார்ட். அந்த இழப்பினால நீங்க பாதிக்கப்பட மாட்டீர்கள். அந்த இழப்பின் வழியாக அவர்களுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் புகுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர்களுக்கு இழப்பாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்போ இந்த சாரிபாத் விதவை வீட்டில் அடிக்கடி இவர் சாப்பிட போக வர இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு ஒரு மகன், அவனுக்கு வியாதி வந்து அவன் திடீரென்று செத்து போய் விடுகின்றான். பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல்ல எலியா ஜெபித்த முதல் ஜெபம் மழை வரக்கூடாதுன்னு ஜெபிச்சிட்டார். இப்போ இவர் ரெண்டாவது ஜெபம், எந்த வீட்டில் போய் சாப்பிட்டு இருந்தாரோ கை நினைச்சாரோ அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரே மகன் செத்து போய்விட்டான். அப்போ அந்த அம்மா எந்த அளவுக்கு புலம்பிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஞான மெய்ப்பொருளுக்கு நம்மாலான உதவி செய்வது என்று திருச்சபை நமக்கு போதிக்கின்றது. அப்போ இறைவனுடைய அடியாருக்கு தானே நான் டெய்லி சாப்பாடு போட்டேன், ஏன் குடும்பத்தில் இருக்கிற பையனை ஏன் ஆண்டவர் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். திருப்பத்தூரில் நடந்த ஒரு சம்பவம். திருப்பத்தூரில் ஒரு கல்லூரி பேராசிரியர், ஒரே மகள். இவர் டெய்லி பைபிள் எடுத்துக்கிட்டு நற்செய்தி அறிவிக்க போவார். பகல் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பார், சாயங்காலம் ஆயிட்டாக்கா நற்செய்தி அறிவிக்க போயிடுவார். ஒரே மகள். தேர்ட் இயர் படித்து கொண்டு இருக்கிறப்ப ஒரு சம்பவம் நடக்குது. ரோடை கிராஸ் பண்ணுறப்ப ஒரு பஸ்ஸு ஆக்சிடெண்ட்டில் அந்த மகளுடைய தலையில் பலத்த அடி. கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டர் சொல்கிறார், தலையில் பலத்த அடி ஏற்பட்டிருக்கனால உங்கள் மகள் கோமா ஸ்டேஜுக்கு போய் விட்டாள், இவளை காப்பாற்றுறது கஷ்டம். பிரியமானவர்களே, 3 மாதம் அந்த மகள் கோமா ஸ்டேஜில் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். அப்போ அந்த அப்பா கண்ணீர் விட்டு அழுது அந்த பைபிள் அதோட தூக்கி போட்டார். இந்த ஆண்டவரை தானே நான் டெய்லி போதிச்சுக்கிட்டு இருந்தேன், காலையிலலாம் முழங்கால் போட்டு தோத்திர பலி சொல்லுவார். ஆனால் எப்போ தன் ஒரே மகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சோ அதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டார். இனிமேல் அந்த ஆண்டவரை துதிக்க மாட்டேன், போட்ட மாட்டேன், இந்த பைபிளை படிக்க மாட்டேன். பார்த்து பார்த்து உட்கார்ந்து அந்த மகளை பார்த்து பார்த்து அழுகுறார். அந்த பெட்டில் அந்த மகள் படுத்திருக்கிறா, இவர் கீழே படுத்துக்கிட்டு என் மகளை இப்படி ஆண்டவர் பழி வாங்கிட்டாரு, கோபம் ஆண்டவர் மேலே. அப்போ 3 மாதம் புலம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தவரை அவரை 3 மாதம் கழித்து யாரோ தூங்கிட்டு இருக்கிற தட்டி எழுப்புவதைப் போல உணர்ந்திருக்கிறார். எழுந்து துதி, எழுந்து துதின்னு சொல்லி ஒரு சத்தம். இவர் தூக்கத்திலே சொல்றாரு, நான் துதிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன். இல்லை, நீ எழுந்து துதி. இவர் அறியாமலே முட்டி போட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி 3 மாதம் துதிக்காமல் இருந்த அவருடைய நாவு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறப்ப பக்கத்தில் ஒரு குரலை கேட்கின்றார். அது யாருடைய குரல் என்றால், படுத்திருந்த கோமா ஸ்டேஜில் இருந்த மகள் பக்கத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிக்கக்கூடியவளாக மாறிவிட்டாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை பார்த்தவுடன் அன்னைக்கு அந்த கையில் பைபிளை எடுத்துட்டு இன்னைக்கு மகளும் அந்த தகப்பனும் சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ இறை அடியாருக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை, மகன் செத்து போய்விட்டான். இந்த அம்மா எவ்வளவு புலம்பியிருப்பாங்க. ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கின்றவருக்கு நான் இப்படி சாப்பாடு போட்டேனே, பஞ்ச காலத்தில் கூட எனக்கு சாப்பாடு இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, அடியவருக்கு அவருக்கு சாப்பாடு இருக்கணும்னு சொல்லி இப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேனே, ஆனால் என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? வந்த எலியா கிட்ட அந்த அம்மா புலம்புறாங்க. இந்த எலியா என்ன செய்கின்றார், அந்த பையன் மேலே படுத்து 3 முறை அவர் ஜெபித்து அங்கே இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு உயிர் கொடுத்து விடுகின்றார் என்று பார்க்கின்றோம். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்போ முதல்ல அவர் ஜெபித்த ஜெபம் யாருடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்காக? ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்காக. 2வது, இந்த எலியா ஜெபித்த ஜெபம் தனக்கு உதவி செய்கின்ற ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக
உதவி பெற்றுக்கொண்ட இவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த தியான இல்லத்துக்கு இங்கே வந்திருக்கிற எத்தனை பேர் உதவிக்கரம் நீட்டுகின்றீர்கள் இந்த தியான வளர்ச்சிக்காக. ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை குருவானவர்கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஃபாதர் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஃபாதர். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்காக அந்த குருவானவர் ஜெபிக்கிறப்ப எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கும் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். நாகர்கோயிலில் நடந்த ஒரு நிகழ்வு, அங்கே ப்ரேயருக்கு போயிருந்தப்ப ஒரு ஃபாதர் சாட்சி சொன்னார். அது மிக்கேல் அதிதூதர் ஆலயம். அந்த ஆலயத்தில் அவர் அறை வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு செவ்வாழை அவர் வைத்து பயிர் போடுறார். ஒரே ஒரு மரம் நல்லா வளர்ந்து வருது, தாறு விட்டுருக்குது. இந்த தாறு விட்டோன்னே இவருக்கு ஒரு ஆசை, இந்த தாறு முழுமையாக நம்ம எடுக்கணும், ஏன்னா யாரும் பறிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு. அதனால் இவர் மெயின் ஸ்டேஷனில் பூச வைக்கிறத நிப்பாட்டிக்கிட்டு சப்ஸ்டேஷன்லாம் பூசிக்கு போகிறத கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இவருக்கு ஒரு எண்ணம், கிளைப்பங்களை பூசிக்கு போகிற நேரத்தில் தாரை எவனாவது ஆட்டையை போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கு ஒரு பயம். பிரைஸ் தி லார்ட். அதனால் மெயின் ஸ்டேஷனில் மட்டும் பூச வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். ஒரு நாள் கிளைப்பங்கில் ஒரு டெத்து, இறந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, ஃபாதர் வாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு இறப்பு செய்தி, மற்ற இது காரியமாக இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். இவர் பக்கத்து பங்குகளுக்கெல்லாம் ஃபோனை போட்டிருக்காரு, யாராவது ஃபாதர்ஸ் ஃப்ரீயாக இருந்தாக்கா போய் மந்திரிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட இவர் போகிறதுக்கு எண்ணம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இங்கேயே உட்காந்து வாழைத்தார காவல் காக்கணும்னு சொல்லி உட்காந்துருக்கிறாரு. பக்கத்து பங்குகளில் எந்த ஃபாதர்ஸும் ஃப்ரீயாக இல்லை, எல்லாம் அவங்கவுங்க பிஸி. வேறு வழியே இல்லாமல் இவர் போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ நேராக அது மிக்கேல் அதிதூதர் ஆலயத்துக்குள்ளே போய் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கார். நீ ஊருக்கே பாதுகாப்பு கொடுக்குற, நீ தான் பாதுகாவலர்னு கொண்டாடுறாங்க, திருவிழா வேற கொண்டாடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும், போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். வர வரைக்கும் இந்த வாழைத்தர நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபத்தை அந்த சாமியார் அந்த அங்கே மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இவர் போயிட்டார். வண்டி எடுத்துட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா அந்த வாழைத்தாரை எவனை ஆட்டையை போட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது வெட்டி வாழைத்தாரை காணா. இவர் மனசு பதஷ்டமாகி நேராக உள்ளே போயிருக்கிறார். கோவிலுக்குள்ளார பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்கிறார். நீ ஊருக்கே பாதுகாவலர்னு சொல்லி உனக்கு திருவிழா ஒரு கேடா? ஆஃப்டர் ஆல் இந்த செவ்வாழையை உன்னால் பாதுகாக்க முடியல, நீ என்ன பெருசாக பாதுகாப்பு தர அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணப்பனா திட்டிட்டு அந்த கோபத்திலே நைட்டு சாப்பிடலை, படுத்துட்டார். காலையில் 5 மணிக்கு யாரோ காளி மேல் அழுத்திருக்காங்க. கதவு திறந்து பார்த்தா அந்த வாழைத்தாரோட ஒரு ஆள் நிற்கிறார். சாமி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இருக்கார். ஒரே ஒரு பழம் தான் சாப்பிட்டேன் சாமி, நிற்காம டிசென்ட்ரி போயிட்டே இருக்கு சாமி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பழம் அப்படியே வாழைத்தாரை கொண்டு வச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போனாங்களாம். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். நம்ம வைக்கிற வேண்டுதல் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படுகின்றது அப்படிங்கிறத அவர் அங்கே ஜெபக்கூட்டம் நடத்த போயிருந்தப்ப அவர் சாட்சியாக அதை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு வல்லமை இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப முதல் ஜெபம் மழையை நிறுத்துகின்ற ஜெபம், இரண்டாவது ஜெபம் இறந்தவனை உயிர்ப்பிக்கின்ற ஒரு ஜெபமாக இருந்தது. அனைவரும் எழுந்து நின்று மீண்டுமாக ஒரு பாடலை பாடி நாம் தொடர்வோம். செய்திக்குள் விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் நேசர் அவரை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கொடுக்காதவன்,
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. ஆண்டவரே, பாவம் செய்யும் பொழுது எங்களுடைய பாவங்களை உணர்த்தக்கூடிய தகப்பனை, ஆண்டவரே, உம்மை நோகடித்த பொழுதும் கூட உமது கிருபையினால் எங்களை மன்னிக்கக்கூடிய தகப்பனை நன்றி சொல்கிறோம் அப்பா. பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையில் மன்னித்தே. பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையில் மன்னித்தே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. ஆண்டவரே, ஒரு சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் தலைக்குனிவை ஏற்படுத்துகின்ற காரியங்கள் நடப்பது உண்டு. ஆனால் அந்த தலைக்குனிவு ஏற்படாதபடிக்கு எங்கள் குனிந்த இடத்திலேயே எங்கள் தலையை நிமிர்த்தி நடக்க செய்ய வல்ல தகப்பனை, நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீர் கேட்டு பதில் கொடுக்கின்றபடியினால் உம்மை நாங்கள் புகழ்கின்றோம். தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீ. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய தகப்பனை, நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்ற தகப்பனை நன்றி சொல்கிறோம் அப்பா. வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. 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 என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த எலியா எடுத்த
அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், இந்த எலியா ஜெபித்த இரண்டாவது ஜெபம் 1 அரசராகமம் 17:21-22 வாசிங்க. அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இப்போ இரண்டாவது ஜெபம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜெபம் அவருக்கு கைகூடி வந்தது. இப்போ ரெண்டாவதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார், அதுவும் கைகூடி வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஜனங்களுக்கெல்லாம் யார் மேலே கோபம் அப்படின்னா, இந்த எலியா மீது ஒரு கோபம். பிரைஸ் தி லார்ட். என்ன கோபம்? ஏன்னா இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், என் தேவன் தான் இந்த மழையை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். என் தேவனை எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அப்போதான் இந்த தேவன் மழையை கொடுப்பார். ஊருக்குள்ளார பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பகுதியில் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒரு காம்படிஷன் வருது. பாகால் தெய்வம் உண்மையான தெய்வமா, உங்கள் தெய்வம் உண்மையான தெய்வமா? போட்டி வச்சுக்குவோம். பிரைஸ் தி லார்ட். யார் தெய்வம் கூப்புற குரலுக்கு வந்து பலி பொருளை எரிக்கின்றதோ அதுதான் உண்மையான தெய்வம். இப்படி ஒரு போட்டி வருகின்றது. இந்த போட்டிக்கு தயாரா? எலியா சொல்லுகின்றார், நான் ரெடி. பிரைஸ் தி லார்ட். அப்போ இவர்கள் எல்லாம் கார்மேல் மலைக்கு செல்கின்றார்கள். அங்கே அவர்கள் அந்த 450 போலி இறைவாக்கினர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பலி பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைத்து பாகால் தெய்வத்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அந்த தெய்வம் பலி பொருளை எரிக்க நெருப்பை அனுப்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். இவர் இன்னும் சொல்றாரு, உங்க தெய்வத்துக்கு ஒருவேளை காது கேட்காம இருக்கலாம், இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. ஒன்றும் நடக்கவில்லை. சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு டயர்டாகி போய் எல்லாம் உட்காந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ எலியா அந்த பலிப்பொருட்கள் எல்லாத்தையும் தகர்த்து செப்பனிட்டு அந்த பலிபீடத்தை அழகுபாக மாற்றி பலிப்பொருட்களை வைத்து இவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். 1 அரசராகமம் 18:36-37-38 வாசிங்க. மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்திரளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே தண்ணி இல்லை 3 வருஷமாக. இப்போ வாய்க்கால ஓடிக்கிட்டு இருந்த கொஞ்ச நெஞ்ச தண்ணீரும் இந்த பலிப்பொருள் எரிக்கப்பட்டு அதையும் ஆண்டவர் வற்ற செய்து விட்டார். டோட்டலாக எல்லா இடமும் ட்ரையாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இப்போ காலையிலிருந்து அவங்க தெய்வத்துக்கிட்ட கூப்பிட்டாங்களே, பதில் கிடைச்சிச்சா? இப்போ இவர் எவ்வளோ நேரம், இப்போ இவர் சொன்ன அந்த ஜெபத்தை நம்ம சொன்னோம்னா எவ்வளோ நேரம் வரும்? 2 மினிட்ஸில் அந்த ஜெபத்தை சொல்லி முடித்து விடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஜெபிச்ச ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கின்றது என்றால், ஏன்னா இவர் ஜெபித்தது யாருக்கிட்ட அப்படின்னா உண்மை தேவனிடம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் தேவன் பெரியவர் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்காக இவர் எடுத்த சவாலிலே ஆண்டவர் யார் கூட துணை நின்றார்? எலியாவோடு. பிரைஸ் தி லார்ட். தூய அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அந்தோனியார்கிட்ட ஒரு தப்பறையான கொள்கையை பரப்பக்கூடியவர்கள் போட்டி போட்டாங்க. உங்கள் கத்தோலிக்க திருச்சபை உண்மை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ அந்தோனியார் கேட்டார், என்ன காரியம்? தட்டில் சாப்பாடை போட்டு அதில் விஷத்தை கலப்போம். அந்த விஷம் நிறைந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுட்டு உசுரோடு இருந்தால்
உங்கள் கத்தோலிக்க திருச்சபை உண்மைங்கிறத நாங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு எங்கள் கொள்கைகளெல்லாம் விட்டு இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் உடனடியாக சேர தயாராக இருக்கின்றோம். இதுதான் யாருக்கு முன்னாடி போட்ட சவால்? அந்தோனியாருக்கு முன்னாடி. உடனே அந்தோனியார் ஓகே சொல்லிட்டார். அவர் கண்ணு முன்னாடியே தட்டில் சாப்பாட்டில் விஷத்தை கலந்தார்கள். அந்த தப்பறையான கொள்கையை பரப்புறவங்க நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் எல்லாருக்கும் முன்பாக அந்த சாப்பாடை சாப்பிட்றார். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது விஷம் உடம்புல வேலை செய்தான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கின்றார் அந்தோனியார். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அதை பார்த்த அவர்கள், நீங்கள் எந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்றீர்களோ அந்த திருச்சபை உண்மை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அந்த கொள்கைகளை விட்டு அன்னைக்கு அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே சேர்ந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் தான் உண்மையான தேவன் என்பதை அங்கே நிரூபிப்பதற்கு யார் அங்கே தனது சார்பாக நிற்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் துணை நின்று அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மறை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர் செமினேரியில் ப்ரொஃபஸராக இருந்த ஃபாதர். அந்த பணியை முடிச்சுட்டு அவர் பங்குக்கு போட்டிருக்கிறாங்க, பங்கு சமையரா பங்குக்கு போயிருக்கார். ஒரு வருஷத்தில் அந்த மக்களெல்லாம் சேர்ந்து அந்த பங்கு சாமியாருக்கு எகெயின்ஸ்டாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க பிஷப்புக்கு. அன்பு ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய மறை மாவட்டத்தில் எங்கள் பங்கில் இந்த ஃபாதரை பங்கு சாமியாரை கொடுத்ததுக்கு நன்றி. ஆனால் எப்போ எங்கள் பங்குக்கு இவர் வந்தாரோ அன்னையிலிருந்து எங்கள் ஊரில் மழையே இல்லை. வித்தியாசமான ஒரு லெட்டர். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உடனடியாக அவரை மாற்றவும். இதுதான் அந்த பங்கு மக்கள் சேர்ந்து போட்ட கடிதம். இதை பிஷப்பு படித்து பார்த்துட்டு அவருக்கு ஃபோனை போட்டிருக்காரு. என்ன உங்கள் பங்கு மக்கள் இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் அவர்கள் நற்கண்ணி பிரசனத்துக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஜெபிக்கின்றார். ஒரு 4 நாள் கழித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, நம்ம ஊரில் மழை வரணுங்கிறதுக்காக சிறப்பு ஜபத்தை ஏறெடுக்க போகின்றேன், அதனால் பங்கு மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு இருக்கார். அந்த ஊரில் ஒரு சில பேர் வயசில் பெரியவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க. சாமி, நீங்கள் இடத்த காலி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மழை வரப்போகுது, இதில் ஒரு ஜபம் தேவையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மழை வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க போகிறதா சொல்கிறீங்க, நீங்கள் இடத்த காலி பண்ணால் மழை வரப்போகுது, அதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு ஜபம் வேறு அப்படின்னு கிண்டலாக பேசியிருக்கேன். அதெல்லாம் மனசுக்குள்ளார ஒரு காயம். வந்த மக்களை வச்சுக்கிட்டு இவர் ப்ரேயர் ஆரம்பிக்கிறார். 1 மணி நேரம் ஆராதனை. அந்த ஆராதனையில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே எங்களுக்கு மழையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பூசையை முடிச்சுட்டு இவர் நைட்டு படுக்கிறார். இவர் பிளான் பண்ணியிருக்கார், இன்னைக்கு விடியறதுக்குள்ளே மழை விளையினா நம்ம பெட்டி எடுத்துகிட்டு பிஷப்ஸ் போயிட வேண்டியதான் அப்படின்னு இவர் பிளான். நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வந்து அப்படியே பார்த்துருக்காரு, மழை வர மாதிரி ஏதாவது அறிகுறி இருக்குதா அப்படின்னு சொல்லி. எதுவுமே இல்லை, நட்சத்திரங்கள்லாம் அப்படியே மின்னி கொண்டு இருக்கின்றன. உள்ளே போய் படுத்துட்டார். மறுபடியும் ஒரு 2 மணிக்கு வெளியே வந்திருக்கார் நைட்டு, ஏதாவது மழை வரத்துக்கு ஒரு அறிகுறி இருக்காருன்னு. இல்லை, சரி காலைல நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருக்கிறப்ப ஒரு 5 மணிக்கு ஒரு குளிர்ந்த காற்று. கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் 1 மணி நேரம் அந்த மழை அடித்து அங்கே வீழ்த்த எல்லாம் அந்த முழங்கால் அளவு தண்ணி நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த ஊரில் ஒரு மழை. அதில் அந்த ஊர் ஜனங்களே திரண்டு வந்து காலையில் வாசலில் நிற்கிறாங்க அரை வீட்டுக்கு முன்னாடி. சாமி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையோடையே அந்த நன்றி திருப்படி ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார்கள். கரங்கள் தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்போ இந்த மக்கள் ஏன்னா பஞ்சத்தில் அடிபட்டு 3 வருஷம் மழை இல்லைன்னொன்னே கடைசியில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எல்லா மக்களையும் கார்மேல் மலத்தில் அங்கே மலையில் கொண்டுட்டு போய் வைத்து இவர்கள் கூப்பிட்ட உடனேயே அந்த பலிப்பொருளெல்லாம் எரிக்கை செய்து வாய்க்காலாம் வற்றி போய் இப்போ வறட்சியில் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேற வழியே இல்லாமல் யாரை நம்ப ஆரம்பிச்சுறாங்க? உண்மை தேவனை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ எலியாட்ட வந்து நைஸாக பேசுகிறாங்க, நாங்கள் தான் நம்பிட்டோம்ல ஆண்டவரை, இப்பயாவது உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி மழையை வர வைக்கக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை நம்ப வைக்கிறதுக்கு தானே 3 வருஷமாக மழை. பிரியமானவர்களே, அவங்க நம்புறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பாருங்க. 3 வருஷம் ஆகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு அவர்கள் ஸ்டெடியாக, நான் நம்ப மாட்டேன், பாகால் தெய்வம் தான் உண்மை. இப்போ கடைசியில் எல்லாம் இழந்து போய், விவசாயம் போய், கையில் காசு போய், ஒன்றுமே இல்லாமல் அந்த வாய்க்கா வறண்டு போனதுக்கப்புறம்
கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற தண்ணியும் எல்லாம் வறண்டு போய் எல்லாம் சுற்றி பார்த்தா ஏரியாவே ட்ரையாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். வேற வழியே இல்லாமல் எலியா பக்கம் வந்துட்டாங்க. யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ கேட்குறாங்க, இப்போ உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி மழையை வர வைக்கக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். அப்போ மீண்டும் எல்லா ஜனங்களையும் அந்த கார்மேல் மலைக்கு அழைத்து கொண்டு போகின்றார். அங்கே அழைத்து கொண்டு போய் இவர் ஒரு ஜெபத்தை ஏறடிக்கின்றார். பிரியமானவர், இப்போ இவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னா, முட்டி போட்டு, நம்ம என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்க மாட்டோம். முட்டி போட்டு அந்த தலை வந்து முட்டியோடு இணைந்து கொள்கின்றதாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இவர் முட்டி போட்டிருக்கிறாரு. அந்த தலை வந்து எதோடு இணைந்திருக்கின்றதாம்? முட்டியோடு இணைந்திருக்கின்றதாம். வேதத்தில் எடுத்து வாசிங்க. 1 அரசராகமம் 18வது அதிகாரம் 42 முதல் 45. 1 அரசராகமம் 18 42 45. எலியா கார்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கார் பாருங்க. முழங்கால் போட்டிருக்கிறாரு. அந்த முட்டி முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் பணியாளரை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இவர் ஒரு அசிஸ்டண்ட் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அசிஸ்டண்ட்டை சொல்கிறார், இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ, ஏன்னா ஜெபத்தில் நான் எந்திரிச்சு போனாக்கா எனக்கு மைண்டு ஒரே இடத்துல இருக்காது. அதனால் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ வெளியில் போய் பார்த்துட்டு வா, மழை வரத்துக்குரிய அறிகுறி இருக்குதான்னு. பிரைஸ் தி லார்ட். அந்த அசிஸ்டண்ட் வெளில போய் பார்த்துட்டு வர்றார். வந்துட்டாக்கா அறிகுறியே இல்லை. இப்படியே 7 தடவை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த எலியாவுடைய விடாப்பிடியான ஜெபத்தை அங்கே நம்ம பார்க்க வேண்டும். என்ன அது மழை வரும்னு பார்த்தாக்கா அவசரப்பட்டு வேண்டி மழையை நிப்பாட்டிட்டோமே, இப்போ எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாமல் இவர் பின்வாங்கவில்லை ஜெபத்தில். என்ன செய்தார்? அங்கே கருமேகம் உருவாகின்ற வரை இந்த ஜெபத்தை இங்கே நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இடையில யாருக்கு வேலை? அசிஸ்டண்ட் 7 தடவை வெளில போயிட்டு வரோம். பிரைஸ் தி லார்ட். 7வது தடவை வெளியில் போய் பார்க்குறப்போ ஒரு சிறிய கருமேகத்தை பார்க்கின்றான். இங்கே வந்து, தலைவரே ஒரு சிறிய கருமேகம் இருக்கின்றது, அப்போ இனிமேல் மழை வந்துடும் வாடா அப்படின்னு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த சிறு கருமேகம் அப்படியே சூழ்ந்து பலத்த மழையை அந்த தேசத்திலே ஆண்டவர் கொடுக்கின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்போ இவர் ஜெபித்த இது எத்தனாவது ஜெபம்? இது எத்தனாவது ஜெபம்? எத்தனாவது ஜெபம்? முதல் ஜெபம் அவர் ஏறெடுத்தது 3வதா 4வது ஜெபமா? 4வது ஜெபம். பிரைஸ் தி லார்ட். முதல்ல மழையை நிப்பாட்டின, மழையை பெய்யாமல் செய்தது ஒரு ஜெபம். அடுத்து சாரிபாத்து விதவை வீட்டில் போய் அங்கே மகன் உயிர்த்தலை செய்வதற்கு ஜெபித்தது 2வது ஜெபம். இப்போ இந்த பாகால் தெய்வம் உண்மை தெய்வம் இல்லை என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்கு 450 போலி இறைவாக்கினர்கள் அங்கே நின்று கொண்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. பலி பொருளை எரிக்க நெருப்பு வரவில்லை. ஆனால் இவர் ஜெபித்த ஜெபம் நெருப்பை எரித்தது. இது 3வது ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இப்போ 4வது ஜெபம் என்ன ஜெபம்? மழைக்காக ஜெபித்து 7 முறை வெளியில் போய் பார்த்துட்டு வந்து கடைசியில் அந்த ஜெபமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஆவே மரியா. பிரியமானவர்களே, இப்போ 4 ஜெபத்திற்கு எலியாவுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். ஆனால் 5வது ஜெபம் இவர் கேட்டது ஒன்று, ஆண்டவர் கொடுத்தது வேற. 4 ஜெபத்துக்கு என்ன வேணும்னு கேட்டதை கரெக்டாக ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் 5வது ஜெபம் இவர் கேட்டது நிறைவேறவில்லை. அதை விட வேறு நிறைவேறியது எலியாவுக்கு. பிரைஸ் தி லார்ட்.
இப்போ அந்த தேசத்தை ஆட்சி செய்து வருகின்ற அரசி யார் அப்படின்னா ஜெசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசி. இப்போ அவ யார் மேலே கோபமாக இருக்கிறா? எலியா மேலே பயங்கர கோபம். ஏன்னா பாகால் தெய்வத்தை வழிபட்டு இருந்த ஜனங்க எல்லாத்தையும் பிரித்து இப்போ பாகால் தெய்வம் உண்மை இல்லைன்னு பொய்யாக்கி எங்கள் தெய்வம் தான் உண்மைன்னு சொல்லி நாட்டுக்குள்ளார இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தது யார்? எலியா. அதனால் நிறையா இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களும் எங்கே சேர ஆரம்பிச்சிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு எலியா ஒரு கூட்டத்தோடு நிற்கிறார். எலியா எது சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஜெசபேல் அரசிக்கு யார் மேலே கோபம்? எலியா மேலே. அப்போ அவ சபதம் போடுறா, ஒன்றை கூடிய விரைவில் தீர்த்து கட்டுறது தான் என்னுடைய வேலை. யாருடைய கூற்று? ஜெசபேல் அரசி சொல்கிறா, நீ உசுரோடு இருக்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஒன்றை போட்டு தள்ளுறது தான் என்னுடைய வேலை. யாருடைய காரியம்? ஜெசபேல் சொல்லி விடுகின்றான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவர் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஆண்டவரே, அவ என்னை கொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என் உசுரை எடுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அவ என்னை சாகடிச்சதா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவ சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் உசுரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் எலியாவுடைய அடுத்த 5வது ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? அவரை பார்த்து சொல்லுகின்றார், இவர் எதிர்பார்க்காத ஒன்று, இவர் கேட்டது ஒன்று, ஆனால் கிடைச்சது வேற. உன் உடம்பு இங்கே உலகத்தில் இருந்தால் தானே உன் உடம்பை கொள்றதுக்கு அவங்க தேடுவாங்க. உடலோடும் உசுரோடும் உன்னை நான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இவர் கேட்டது ஒன்று, ஆனால் எதிர்பாராத ஒன்று நடக்கின்றது. அப்போ உன் உடலை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். அந்த கோபத்தில் அந்த உடலை கூட அவர்கள் ஏதாவது பண்ணுவாங்க, ஆனால் உடலோடும் ஆன்மாவோடும் உன்னை நான் விண்ணகம் எடுத்து செல்வேன் என்று இந்த எலியாவுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார் என்று பாருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கிறப்ப அநேக முறை நம்ம ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கின்றோம், எந்த திசையை நோக்கி ஜெபிக்கின்றோம். இப்போ நீங்கள் வீடுகளில் ஜெபிப்பீங்க. வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது எந்த திசையை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்க? தானியல்டேந்து ஒரு பழக்கத்தை நம்ம கற்றுக்கணும். ஜெபிக்கிறதுக்கு எந்த திசையை நோக்கி அவர் ஜெபிக்கிறார்? தானியல் 6:10 வாசிங்க. தானியல் 6:10. தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்ட அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாள் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி சொல்லு. இப்போ தானியேல் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு வீட்டில் ஜெபிக்கிறார்? 3 தடவை. அது எப்படி ஜெபிக்கிறார்? முட்டி போட்டு ஜெபிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ எருசலேமிலே இருந்த தானியேலை பாபிலோனுக்கு அடிமைத்தனத்திலே நாடு கடத்தப்பட்டது எத்தனை வயசில்? 17 வயசில். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவர் ஜெபிக்க ஆரம்பித்தது, இவர் இப்போ எங்கே இருக்கிறார்? பாபிலோனில் இருக்கிறார். அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டு வரப்ப அவருக்கு வயசு எத்தனை? 17. பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறாரு? 70 வருஷமாக அடிமையாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ 17 வயசில் வந்தவர் 70 வருஷம் அடிமை. அப்போ இப்போ அவருக்கு எத்தனை வயசு? 87 வயசு. 87 வயசில் தானியேல் வீட்டில் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார் என்றால், அந்த வயசில் முட்டி போட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர் வைத்திருக்கின்றார் என்றால், இன்னைக்கு நம்மளால் சொல்கிறோம், எனக்கெல்லாம் முட்டி வலி ஃபாதர், என்னால் முட்டி போட முடியாது ஃபாதர் அப்படிங்கிறோம். ஆனால் தானியேல் 3 வேளை முட்டி போட்டு 87 வயசில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதுவும் மேல் மாடிக்கு போயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வயசான சில பேர் மேலெல்லாம் ஏற முடியாது, நான் கீழே எங்கேயாவது முட்டி போட்டுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
ஆனால் அவர் முட்டி போட்டு மேல் மாடியில் ஜெபிச்சார். இப்ப எந்த திசையை நோக்கி அவர் ஜெபித்தாராம்? எருசலேம் இருக்கின்ற திசையை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்கள் வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பங்கு கோவில் இருக்கிற திசையை நோக்கி நீங்கள் சாமி படம் வச்சுருக்கீங்களா, அல்லது வேறு திசையை நோக்கி நீங்கள் சாமி படம் வச்சுருக்கீங்களா? இனிமேல் தான் ஃபாதர் அதை பற்றி யோசிக்கணுங்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னாக்கா, சாலமோன் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கேட்டிருப்பார் ஆண்டவர். 13 கண்டிஷன்ஸ் போடுவார். சாலமோன் தான் எருசலேமில் கோயிலை கட்டுறாரு. கோவிலை கட்டும்போது 13 கண்டிஷன்ஸ் போடுறாரு. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, அந்த 13ல் ஒரு கண்டிஷன் அவர் போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த எருசலேமை சேர்ந்த யாராவது ஃபியூச்சரில் அடிமையாக வேற எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த எருசலேம் கோவில் இருக்கிற அந்த திசையை நோக்கி அவர்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தால் அவர்கள் விண்ணப்பத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். இப்படி சாலமோன் 13 போட்ட கண்டிஷன்ஸில் இது ஒரு கண்டிஷன். ஏன்னா சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்துருந்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பங்குகளில் ஏதாவது கோவில் கட்டுறப்ப இப்படி ஒரு நிபந்தனை போட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்லி? கோவில் கட்டி முடிக்கிறப்ப 13 கண்டிஷன்ஸ் போடுறார். அதில் ஒரு கண்டிஷன், இந்த எருசலேமை சேர்ந்தவர்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது அடிமையாக வேறு தேசத்துக்கு போயிட்டாங்கனாக்கா, இந்த எருசலேம் கோவில் இருக்கின்ற திசையை நோக்கி அங்கிருந்து ஜெபித்தார்கள் என்றால் அவங்க விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். இப்போ 17 வயசில் தானியலை அடிமையாக கொண்டு வந்து விட்டார்கள் பாபிலோனுக்கு. இங்கே 70 வருஷம் ஆகுது. இப்போ 87 வயசு. இவருக்கு இன்னும் மறக்கல. சாலமோன் என்னுடைய மூதாதையர், அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாக்குறுதி கொடுப்பதாக தேவனும் வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த நம்பிக்கையில் அந்த எருசலேம் கோவில் இருக்கிற திசையை நோக்கி இவர் ஜெபம் பண்ணுகின்றார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கின்றதோ அந்த திசையை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எங்கே 2 3 கூடி ஜெபிக்கின்றீர்களோ அவருக்கு நடுவிலே நான் இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ தானியேல் காலத்திலேயோ சாலமோன் காலத்திலேயோ இந்த நற்கருணை பிரசன்னம் இருந்துச்சா? கூடி ஜெபிக்கிறவங்க மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்ற ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நம்ம இணைந்து ஒன்றாக குடும்பங்களிலே ஜெபிக்கும் பொழுது ஆவியின் வல்லமை கொடுக்கின்றார். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் புலமாகணும், கண்கள் எல்லாம் புலமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அன்பின் ஆண்டவரே, இதோ வேதத்திலே தானியேல் ஜெபித்த ஜெபம், எலியாவுடைய ஜெபம் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நாங்கள் நம்பிக்கையோடு
எங்கள் குடும்ப தேவைகளுக்காக மட்டுமன்றி எங்களுக்கு யாரெல்லாம் நன்மையான காரியத்தை செய்கின்றார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீரவும் ஜெபிக்கின்ற அந்த பண்பை நாங்கள் எலியாவிடமிருந்து கற்றுக்கொண்டு ஜெபிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.